राष्ट्रभाषा थर्ड पोयम सुख दुख अभ्यास नंबर 1 निमंत पद का भाव के भावार्थ எழுத சொல்லிருக்கு பீட்டித் அதுலேருந்து இப்போ கவி அவர் கவி அண்ட் நம்ம ரைட் பண்ணணும். கவி அவர் சுமித்ரா பந்த் இந்த கவிதையுடைய கவிஞர் வந்துட்டு சுமித்ரா பந்த். हिमालय के அல்மோமே சன் 1100 இவர் வந்து ஹிமாலயில அல்மோடா அப்படிங்கிற பிளேஸ்ல 1900ல பிறகுறாங்க. रविंद्र साथ रखने आपको नवीन प्रेरणा मिली है. அவர் கவி ரவீந்திரருடைய இருக்கும் பொழுது அவருக்கு வந்து கவி மேல ஒரு ஆர்வம் ஏற்படும். महात्मा गांधी से प्रेरित महात्मा इस कविता में कवि संदेश देते हैं कि जीवन में सुख और दुख दोनों मिश्रण है. இந்த கவிதையில வந்து என்ன சந்தேகம் என்ன சொன்னா வாழ்க்கையில இன்பம் துன்பம் ரெண்டுமே சேர்ந்தே கிடைக்கணும். दोनों से ही परिपूर्ण बनता है. இது ரெண்டும் இருக்கும் பொழுதுதான் வாழ்க்கை பரிபூர்ணம் அடையும். अब सन 1977 में स्वर्ग सिद्ध. இவர் 1977ல வந்து அடைகிறாங்க, இறந்துடுறாங்க. இப்போ வந்துட்டு பாவ் இருக்க லைனுக்கான மீண்டும் इस कविता में कवि कहते हैं कि मानव जीवन में सुख और मिश्रण होना चाहिए. இந்த கவிதையில கவிஞர் சொல்றாரு அப்படின்னா மானவ ஜீவன வாழ்க்கையில வேண்டும். संसार உலகத்துல சதா சுகி ரஹ்னா நஹி और दुख भी रखना है. எப்பவுமே வந்து எப்பவும் இன்பமாவும் இருக்கக்கூடாது, துன்பமாவும் இருக்கக்கூடாது. मनुष्य के जीवन में सुख दुख दोनों का समान होना जरूरी है. இன்பம் துன்பம் சம அளவுல இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. राष्ट्रभाषा थर्ड पोयम सुख दुख अभ्यास रोमन नंबर 2 सुख दुख कविता का सारांश लिखिए. कवि परिचय. इस कविता के रचयिता सुमित्रा नंद पंत हैं. இந்த கவிதையினுடைய ரச்சயிதா எழுத்தாளர் சுமித்ரா நந்த் பந்த். आपका जन्म हिमालय के पास अल्मोड़ा में सन 1900 में हुआ. அவங்களுடைய பிறப்பு வந்து ஹிமாலய மலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அல்மோடா அப்படிங்கிற பிளேஸில் 1900ல பிறந்திருக்காங்க. रविंद्र के साथ रखने आपको नवीन प्रेरणा मिली. இவர் வந்து ரவீந்திரர் அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்ததுனால அவருக்கு வந்து என்ன ஒரு புதிய உத்வேகம் எழுத்துல வந்து கவிதையில வந்து தோன்றுது. மகாத்மா காந்தி से भी प्रेरित हुई. அவர் மகாத்மா காந்தியுடைய ஃபாலோவராகவும் இருக்காங்க. इस कविता में कवि संदेश देते हैं कि जीवन में सुख और दुख दोनों का मिश्रण रखना है. இந்த கவிதையில வந்து கவிஞர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வாழ்க்கையில இன்பம் துன்பம் ரெண்டும் கலந்து இருக்கணும். दोनों रखने से ही जीवन परिपूर्ण बनता है. இரண்டும் கலந்து வரும் பொழுதுதான் வாழ்க்கை வந்து பரிபூர்ணம் அடையுது. सन 1977 में स्वर्ग सिधारे. அவர் வந்து 1977ல ஸ்வர்க சிதாரே அப்படின்னா மிருத்யு அடைகிறாங்க, இறந்துடுறாங்க. நவ் சாராंश. इस कविता में कवि पंत कहते हैं कि जीवन में सुख और दुख दोनों का मिश्रण होना चाहिए. இந்த கவிதையில கவிஞர் என்ன சொல்றாங்க அப்படின்னா வாழ்க்கையில இன்பம் துன்பம் ரெண்டும் சேர்ந்தே வர வேண்டும். मुझे सदा के लिए सुख नहीं चाहिए, सदा के लिए दुख भी नहीं चाहिए. सुख और दुख के आंक मिचाउने का खेल ही जीवन का आनंदमय बनाता है. எனக்கான வாழ்க்கையில வந்துட்டு முழுவதுமான இன்பமும் வேண்டாம், என் வாழ்க்கை முழுவதும் துன்பமும் வேண்டாம். இன்பம் துன்பம் ரெண்டும் ஆங்கு மிச்சோலி காட்டி விளை போல அது வந்து இருக்கும், ஆனந்தமா இருக்கும். இன்பம் தேடி வந்து துன்பத்தை பிடிக்கணும், துன்பம் வந்து தேடி கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி விளையாட்டு வாழ்க்கையில ஆனந்தமய இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சுக் மிலன் மதோனா சாக்கியே. இன்பம் துன்பம் சேர்ந்து வந்து ஒரு மதுர் இனிமையான ஒரு விஷயம். ஜீவன் பரிபூர்ண होता है. வாழ்க்கை வந்து பரிபூர்ணமானது. जिस प्रकार मेघ के ओझल होकर बाहर निकलने वाला चांद अधिक सुंदर दिखता है. அதாவது
மேகத்தோடைய மேகத்துக்குள்ள ஒளியில வரக்கூடிய சாந்தினாக்கா வந்து சந்திரன். ஓகேவா? வந்து வெறும் வானத்துல தெரியறத விட மேகத்துல நெளிஞ்சு இருந்து வெளியில வரக்கூடிய அந்த நிலா வந்து எப்படி இருக்கும்? சுந்தரா இருக்கும், பார்க்க ரொம்ப அழகானதா இருக்கும். और चांदनी के उजाले में छिपने वाले मेघ अधिक आकर्षित करता है. அந்த சாந்தினி அந்த மூணினுடைய வெளியிலிருந்து வெளியிடக்கூடிய அந்த மேகங்களும் வந்து எப்படி இருக்கும்? பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். उसी तरह அது போல दुख और सुख खेल से जीवन अधिक आकर्षित बन रखता है. அது போல இன்பம் துன்பம் விளையாட்டு வாழ்க்கையில ரொம்ப ஆக்கர்ஷமா இருக்கும், அதிகப்படியான இன்பத்தை வந்து அளிக்கும். ஹே பகவான், எக் சங்சார் அதிக் துக் சே பி பீடித் ந ஹோ. கடவுளை வந்து பிரார்த்திக்கிறாங்க, இந்த இந்த அதிகமான துன்பத்திலையும் வந்து மாட்டிக்க வேண்டாம். அதிக் சுக் காரன் ஆல்சிபன் பி பீட்டாக்க சிகார் நஹோ. அதிகப்படியான இன்பத்தை கொடுத்து அதுல வந்து ஒரு சோம்பேறித்தனமா வந்து ஏற்பட்டு நீ அப்படியும் வந்து அதை வந்து என்ன பண்ண வேணாம், ஹார்ட் பண்ண வேண்டாம். जीवन में सुख और दुख सही अनुपान में फंड जाना चाहिए. வாழ்க்கையில வந்து இன்பம் துன்பம் ரெண்டும் சரியான ஒரு ரேஷியோல வந்து கட்டப்பட்டு இருக்கணும். संसारी जीवन में अवरित दुख या सुख दोनों दर्द देती हैं. இந்த சங்சார் இந்த வாழ்க்கையில இந்த உலக வாழ்க்கையில வந்து இரண்டுமே வழியை தரக்கூடியது. இன்பமும் வழியை தரும், துன்பமும் வழியை தருது. जिस तरह दिन और रात बदल बदल कर आते हैं उसी प्रकार सुख और दुख जीवन में आना चाहिए. எப்படி வந்து பகல் அண்டு இரவு வந்து மாறி மாறி வருதோ அது போல இன்பம் துன்பமும் வாழ்க்கையில வந்து மாறி மாறி வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டாங்க. इसमें जीवन सोकर विभिन्न अनुभव प्राप्त करे. இதனால வாழ்க்கையில வந்து தூங்கி எழுது நம்மளால ஒரு டிஃபரெண்ட் அனுபவம் வந்து நம்மளுக்கு வந்து பிராப்தம். உஷா அவு சாயங்கால் மெல்ன அத்தியந்த சுந்தரத்தக. உஷா அப்படின்னா ஒரு விடியற் காலை பொழுதும் சாயங்கால் அந்த மாதிரி ஈவினிங் டைமும் எப்படி ஒரு அத்தியந்த ஒரு அழகான ஒரு இதா இருக்குது. முழு வெளிச்சமும் கிடையாது, முழு இருளும் கிடையாது டைம். அது ரொம்ப ரம்மியா இருக்குது. விரக் और मिलन जीवन को आकर्षक बनाते हैं. அதே மாதிரி இணைவும் வாழ்க்கையில வந்து ஆக்கர்ஷமான விஷயமா இருக்கு. हर्ष और आंसू जीवन का सार्थक आते हैं. மகிழ்ச்சியும் கண்ணும் வாழ்க்கையில வந்து ஒரு நன்மை தரக்கூடிய இருக்கு. इसी तरह सुख और दुख मानव को पूर्ण मनाता है. அது போல இன்பம் மற்றும் துன்பம் வந்து வாழ்க்கையை பரிபூர்ணமாக மாற்றுது அப்படின்னு சொல்றாங்க.